ஹே ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜோடியாக் சைனுக்கான வாட் யூ நீட் டு நோ ரைட் நோ. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கும் ஃப்ரம் ஏரிஸ் டவுரஸ் டு பைசஸ் வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். வாட் யூ நீட் டு நோ ரைட் நோ அப்படின்ற டாபிக். ஓகே, ஒரே ஒரு கார்டு எடுப்பேன், அதுக்கு 3 கிளாரிஃபிகேஷன் கார்ட்ஸும் நான் வந்து எடுப்பேன். ஸோ அதை தாண்டி ஒரு கார்டு எடுக்கலாமா இல்லை 3 கார்டு எடுக்கலாமா? 3 கார்டு எடுத்தாலும் வேணாம், நான் குயிக்காகவே வந்து பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கார்டு எடுத்து அதுக்கு 3 கிளாரிஃபிகேஷன் கார்டும் எடுப்பேன். அதை தாண்டி ஒரு 3-4 கார்ட்ஸும் வந்து நான் எடுத்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் அனிதா, நான் டேரோ ரீடர். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இங்கே இனிமேல் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்சுவலி. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறது ஜென்ரல். ஓகே, உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, யூடியூப் பேஜ் அண்ட் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, அதை தாண்டி இது வந்து டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்து கிடையாது. டேரோ எப்பயுமே இது வந்து ஒரு கைடன்ஸாக, டேரோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கைடன்ஸாக. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கைடன்ஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வந்து சார்ஜபிள், நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எனக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் போட்டு அனுப்புங்க. நான் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ நேரம் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்புவேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது ஏரிஸ்லேருந்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஏரிஸோட டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1:55. ஓகே, 1 card message for the Aries please. What do they need to know right now? What do they need to know right now? What do they need to know right now? Show me the 1 card please. Show me the 1 card please. 1 card. What do they need to know right now? கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்து வந்திருக்கு. கிங் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்வேஸ் வந்துட்டு டிட்டர்மினேஷன், உறுதித்தன்மையை வந்து நமக்கு எப்பயுமே வந்து இது பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து உறுதியாக வந்து இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதித்தன்மையை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. குயின் ஆஃப் வான்ஸும் வந்து என்ன இருக்குது? ஸோ உங்களுடைய பவர், உங்களுடைய பிரேவ்னஸ், உங்களுடைய உறுதித்தன்மை, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கோல், உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அச்சீவ் பண்ணி உங்களுடைய சக்தி, உங்களுடைய பவரை வந்து கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணுற வேண்டிய விஷயம். இதை வந்து பார்த்து அப்படி தான் தெரியுது. நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, why the king of wands is here? Why the king of wands is here? Why the king of wands is here? ஸோ மேபி உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய ஸ்பேஸ், உங்களோட மணி ரிலேட்டடாக, மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டடாக, காசு, பணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பண சுதந்திரமாக தெரில, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்லாம் தமிழில் என்னன்னு தெரில. ஓகே, ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இல்யூஷன், அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவுகளை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு டெசிஷன், அதாவது 2 விஷயங்கள் வந்து இருக்கலாம். உங்களுக்கு மேஜராக வந்து எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்றது தெரியாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குழப்பங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை ப்ராப்பராக வந்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்றதான் நமக்கு இங்கே வந்து கொடுக்குற மெசேஜ். ஸோ இல்யூஷன்ஸ் அப்படின்னா லைக் உண்மைத்தன்மை வாய்ந்த விஷயங்களை நோக்கி வந்து போங்க, பொய்த்தன்மைகள் வாய்ந்த விஷயத்தை நோக்கி வந்து போகாதீங்க அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து சொல்ல வருது. மேஜராக வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன வந்துட்டு லைக் கார்டு சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஏரியாஸ் அட்வைஸ் ஃபார் ஏரியாஸ் ப்ளீஸ்? வாட் டு தே நீட் டு நோ ரைட் நவ்? Advice for Aries please. What do they need to know right now?
ஓகே, நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. அதாவது பெருமைகள், தற்பெருமைகள் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா அதை வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஏமாந்து தான் போவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு இங்கே வந்து காட்டுது. ஸோ நீங்கள் பண்ண போகிற எந்த விஷயமாகட்டும் உண்மைத்தன்மை வாய்ந்து வந்து இருக்கட்டும். அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நிறைய சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் அதில் எந்த ஒரு பொய்த்தன்மையும் இல்லாமல் வந்து இருக்கணும். ஓகே, டோன்ட் லெட் லியோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து இருக்குது எனக்கு இங்கே வந்து பார்க்குறச்சு. யா, ஸோ நீங்கள் பண்ண போகிற விஷயத்தில் அந்த நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் வந்துடும். அந்த இது வந்து வராமல் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றதான் வந்து சொல்கிறேன். ஸோ எதை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பிக்கர் பிக்சராக வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கான இது முடிந்து விட்டது. நம்ம டவுரஸ்க்கு போயிடலாம். What is the one card message you want to show to the people? What is the message you want to show to the people? What is the urgent message you want to show? நமக்கு ஒன் கார்டில் வந்துட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம 3 கார்ட்ஸாகவே எடுத்துக்கலாம். What is the message you want to show? What is the message? I feel like 3 கார்ட்ஸ் அதை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். What is the message you want to show? What is the message you want to show to them? What do they need to know right now for Taurus? Taurus, what do they need to know right now? Taurus, what do they need to know right now? Taurus, what do they need to know right now? ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் சோல்மேட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காசாகட்டும், பணம் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து இருக்க போகுது. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எதுவுமே வந்து இருக்க போகிறதே வந்து கிடையாது. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, உங்களுடைய கன்சிஸ்டன்சி அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தேவைப்படுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஷயங்கள் நல்லபடியாக வந்து முடியும். ஒரு நிமிஷம். யா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கான விக்ட்ரி, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது இன்கேஸ் வந்து நான் எவ்வளவோ வந்து பண்ணுறேன் பட் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா காசாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள், நீங்கள் இன்றைக்கி டெய்லி வந்து நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் உங்களுக்கு போராக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், வந்து ரொம்ப இரிட்டேட் வந்து கொடுக்கலாம். பட் அந்த விஷயந்தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது எண்ட் ஆஃப் த டே வந்து நிறைய ஃபேம், நிறைய ரெகக்னைசேஷன், நல்ல பேர், வெற்றி அதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்க போகுது. ஓகே, பிஸ்னஸ் ஆகட்டும், கப்புள்ஸ் ஆகட்டும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நாளைக்கு அது வந்து நல்லபடியான ஒரு வெற்றியை வந்து தரும். இன்றைக்கி நீங்கள் வந்து டெய்லி வந்து உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு டெய்லி வந்து பண்ணுற விஷயங்கள் ரொட்டீனாக அதையே பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்துருக்கலாம். பட் நீங்கள் அதை பண்ண தான் உங்களுக்கு நாளைக்கு அது வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுங்க. ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் வந்து இருக்காதீங்க. அதுவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் எதை பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எது நம்ம நினைக்கிறத எதுவுமே நடக்க நம்ம நினைக்கிறதா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட். டூ திங்ஸ். இஃப் இட் இஸ் ஃபெயிலிங் யூ லேர்ன். கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் விக்ட்ரி, இஃப் யூ வாண்ட் உங்களை ஏதாவது தேடி உங்களை வந்து ஆஃபர் வருது அப்படின்னா, நல்ல ஆஃபர் வருது அப்படின்னா கோ ஃபார் இட். உங்களுக்கு வந்து அதாவது எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஆஃபர், நியூ பிகினிங். யாராவது வந்து செகண்ட் சான்ஸ் வந்து கேட்கலாம் திருப்பி உங்ககிட்ட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் கூட, இல்லைன்னா வந்து யாராவது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோடைய உண்மைத்தன்மை வாய்ந்து நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா
அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, லக் இஸ் ஆன் யுவர் சைடு. நல்லா இருக்குல்ல கார்டுக்கு பார்க்குறச்சே. எஸ், லக் இஸ் ஆன் யுவர் சைடு தான் நமக்கு இங்கே வந்து கார்டாக வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். எந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க. உண்மைத்தன்மை வாய்ந்த ஹைட் அண்ட் சீக் இல்லாமல் பெட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக போய் முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. சரிங்களா? யாரும் பண்ணுறதையும் யாரும் உங்களை ஏமாத்துறாங்களா செய்கிறாங்கன்னு ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இன்கேஸ் அப்படி இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜெமினிக்கு போயிடலாம். ஜெமினிக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். Gemini, what is the message you want to give for Gemini? What is the message you want to give for Gemini? What do they need to know right now? 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 ஸோ ஏதோ ஒரு 2 விஷயத்த நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எதை பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஏன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2 ஆஃப் ஸ்வாட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, என்ன வேணும் அப்படின்றத உட்காந்து தனியாக உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு அதுவாக இது ஒரு 2மே வேணால் எப்போயுமே 2 வச்சுக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. பீட் ரிலேஷன்ஷிப், பீட் ஜாப், 2 ஜாப் நம்ம பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் அந்த ப்ரியாரிட்டி பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஜாபில் கூட 2 ஜாப் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த டேலண்ட் திறமை இல்லை. பட் ரிலேஷன்ஷிப்லேயோ மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் முடிவே எடுக்க முடியாத ஒரு தருணத்தில் இருக்கீங்க. பட் ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதுக்கான உட்காந்து நீங்கள் தனியாக மெனக்கெடணும். ஓகே, உள்ளே போங்க. உள்ளே போய் உங்ககிட்டே நீங்கள் கேளுங்க. இந்த ஒரு பிரச்சனையிலேருந்தெல்லாம் உங்களை தள்ளி வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ப்ராப்பராக யோசிங்க. உங்களுக்கு அதாவது எது வேல்யூ இருக்குது, எது வேல்யூ இல்லை, அந்த ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்கான டைம். ஸோ அந்த விஷயங்களை தயவு செஞ்சு உள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. கண்டிப்பாக ஒரு லெசன் இருக்குது. ஆனால் அடித்து சொல்லுவேன். ஸோ இன்டெசிசிவாக இருக்கிறது அப்படின்றது முடிவெடுக்க தெரியலன்னா கோ இன்சைட். உங்களுக்கு என்ன வேணும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதுவான்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சு கூட இது போகலாமா அது போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சரியான ஒரு கண்டிப்பாக ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சார் லெசன் இஸ் ஆன் தி வே. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. மேஜராக உங்களை அஃபெக்ட் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெசன் இருக்காது. இல்லை நீங்கள் லைக் நம்ம தெரியாமல் சில விஷயங்கள் ஹைட் அண்ட் சீக் பண்ணிங்க அப்படின்னா பெரிய பாடத்தை புகட்டிட்டு போயிடும். இது கண்டிப்பாக லெசன் தான். ஸோ தேர் இஸ் அ லெசன் யூ நீட். அதாவது நீங்கள் இப்போ சில விஷயங்களை லெசன் கற்றுக்க வேண்டிய தருணம் இருக்குது. கற்றுக்கிட்டால் மட்டும்தான் திருப்பி கற்றுக்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு அதையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம். லெசன் இஸ் ஆன் த வே ஃபார் யூ. கண்டிப்பாக லெசன் இஸ் ஆன் த வே ஃபார் யூ. ஸோ அது உங்களை ரொம்ப புண்படுத்தாதபடி பார்த்துக்கோங்க. அது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன வேணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ டைம் டு டேக் டெசிஷன் அப்படின்னு நான் சொல்வேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெளியே என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத கரெக்டாக யோசித்து வச்சுட்டு ஸோ அதுபடி நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா திங்ஸ் இஸ் ஃபார் யூ.
இட்ஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பிடிச்சி வச்சுட்டே வந்து இருக்கீங்க. நிறைய நெகட்டிவிட்டியை வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய தெரியாமல் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி வந்து இருக்கலாம். ஸோ இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வேண்டிய தருணம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஸோ மேபி ஆஃப்டர் திஸ் லெசன் அது ட்ரை டு ரிலீஸ் த நெகட்டிவிட்டி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேன்சருக்கு போயிடலாம். So Cancer, right? So what is the message you want to give for Cancer? What do they need to know right now? What do they need to know right now? What do they need to know right now? ஐ திங்க் தேர் இஸ் அ மேஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்லை வந்துட்டு பார்ட்னர்ஷிப்குள்ளேயோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டைகள் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ரெண்டு பேருமே ஒரே, அதாவது உச்சாணி கொம்பில் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வந்து விட்டு கொடுக்குற தன்மையிலே வந்து கிடையாது. ஸோ தன்மையை இல்லாததுனால எதற்காக இந்த வந்து அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனால் நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே. நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்த பிரச்சனையை விட்டு ஐதர் நீங்கள் ஓடி போகலாம், இல்லைன்னா வந்து தெரியாமல் டிசப்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. நம்ம என்னன்றதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை 5 of Wands is here. ஸோ நிறைய வந்து கோல்டு வார் மாதிரின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பிரச்சனைகள் வந்து டிஸப்பாயின்மெண்ட், நிறைய நீங்கள் சொல்கிறது நான் கேட்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு டிஸப்பாயின்மெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்து போகாத ஒரு மனநிலை. ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு பேருக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மேபி இது புதுசாக கூட ஆரம்பிச்சுருந்துருக்கலாம். பட் இந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு புது ஆரம்பம் இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன், இதை முடிச்சிட்டிங்கன்னா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினன்ட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க சுச்சுவேஷனை வந்துட்டு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஒன் செகண்ட். மேஜராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணியால் கூட பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. மணியினால் கூட வந்து பிரச்சனை பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜர் பிரச்சனையாக இருக்குது. மணினால் வந்து பிரச்சனை ஆகலாம். இல்லைன்னா வந்துட்டு நீ என்ன கிவ் அண்ட் டேக், ரிலேஷன்ஷிப்பில் கிவ் அண்ட் டேக், அதாவது கொடுக்கல் வாங்கல், அன்போ எதுவோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமோ, அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. ஸோ உட்காந்து ஃபேமிலியோட பிரச்சனையை சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேஜராக இதுதான் உங்களுடைய பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நமக்கு வந்துட்டு அட்வைஸ் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும். வாட் டு தே நீட் டு நோ ரைட் நவ்? Cancer, what do they need to know right now? Cancer மேபி மணினால கூட, மெட்டீரியலிஸ்டிக்காக கூட ப்ராப்ளம் எல்லாம், காசுனால இல்லைன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்னா வந்து சம்திங் ரிலேட்டட் டு மணினால் அந்த மாதிரி கூட பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டெஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் இங்கே வந்து சொல்லுது. நான் சொன்னேன்னா லைக் ஏதோ ஒரு விஷயங்கள் யாரோ வந்து மறைச்சதுனால கூட வந்து இவ்வளோ பெரிய சண்டைகள் வந்ததுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து நீ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸோ அதில் வந்து ப்ராப்பராக கமிட்டடாக இல்லாததுனால, அதாவது நான் இப்போ வந்து நான் என்னோட ஜாபில் இதுனா அதில் வந்து நான் 100% கமிட்டடாக வந்து இருக்கணும். ஸோ கமிட்டடாக இல்லாதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க, டிஸ்அப்ஷன்
டிசெப்ஷனோ பெட்ரேலோ ஏமாத்துறதோ பேக் ஸ்டாபிங் பின்னாடி முதுகில் குத்துறது இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க சரிங்களா. அடுத்து நம்ம வந்து விர்கோக்கு போயிடலாம். ஓகே, விர்கோ. Virgo, what do they need to know right now? Virgo, what do they need to know right now? Virgo, Virgo, what do they need to know right now? One second. Okay, what do they need to know right now? Virgo, what do they need to know right now? புதிய விஷயங்கள் வந்து நிறைய புதிய விஷயங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ், நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வெற்றி, அதாவது கிளாரிட்டி வந்து நிறைய விஷயங்கள் தரப்போகுது. உங்களுடைய பேஷன் ரிலேட்டடாக விஷயங்கள் வந்து நடக்க தான் வந்து போகுது. அது உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்க தான் வந்து போகுது. நிறைய ஹாப்பினஸஸ் ஆன் த வே ஃபார் யூ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணலாம். யா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொப்போசல்ஸ் வந்து நிறையா வந்து வரும். ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா புது பர்சன் என்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பீட் அ மேரேஜ், பீட் அ கல்யாணம், ஆர் பீட் அ ப்ரொப்போசல், லவ். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது விக்ட்ரி தான் வந்து கொடுக்க போகுது, நிறைய ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போகுது. Why the 9 of Cups is here? 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 Absolutely, yeah. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நிறையா வந்து வாட் யூ நீட் டு நோ ரைட் நோ அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்க அப்படின்னா லைக் பர்சன், ஐ மீன் மேபி லைக் ஐ ஃபீல் லைக் 2 people ஆர் கம்மிங் ஆன் த வே ஃபார் யூ. இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய 2 விஷயம், அதாவது இப்போ பர்சனலியோ ப்ரொஃபஷனலியோ வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 2 நல்ல விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பிறக்கும், நிறைய கிளாரிட்டி பிறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போகுது, நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறச்சு வந்து தெரியுது. நமக்கு வந்து அட்வைஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னு வந்து பார்க்கலாம். வாட் டு தே நீட் டு நோ ரைட் நவ் ஃபார் Virgo? Virgo, what do they need to know right now as advice? What do they need to know right now? எமோஷன்ஸ்லேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ லக் இஸ் ஆன் யுவர் சைட். வா, நல்ல கார்டில் லக் இஸ் ஆன் யுவர் சைட் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ சம்திங் இஸ் குட் இஸ் கோயிங் டு கம் ஆன் யுவர் வே அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி வந்துட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிலிட்டி, நல்ல ஒரு இது, கண்ட்ரோல் ஆஃப் யர் சுச்சுவேஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ Virgo. ஸோ நம்ம அடுத்து வந்து லியோக்கு போயிடலாம். ஓகே, லியோ. ஸோ லியோக்கான அட்வைஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துடலாம். வாட் இஸ் த அட்வைஸ் வாட் டு தே நீட் டு நோ ரைட் நோ? ஷோ மீ த அட்வைஸ் கார்டு ப்ளீஸ். வாட் டு தே நீட் டு நோ ரைட் நோ? ஷோ மீ த அட்வைஸ் கார்டு ப்ளீஸ். ஷோ மீ த அட்வைஸ் கார்டு ப்ளீஸ். வாட் டு தே நீட் டு நோ ரைட் நோ? அட்வைஸ் கார்டு ப்ளீஸ். ஸோ எ வின்-வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். அதாவது ஏதோ ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு 2 விஷயம் அது இருந்தது அப்படின்னா ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் தோத்தது அப்படின்னு இல்லாமல் 2 பேருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வெற்றிக்கான ஒரு விஷயமா வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து லியோக்கு வந்து இங்கே வந்து கார்டு வந்து நமக்கு வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இங்கே மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? லியோ, வாட் டு தே நீட் டு நோ ரைட் நோ ஃபார் லியோ? லியோ, வாட் டு தே நீட் டு நோ ரைட் நோ? லியோ, what do they need to know right now? Leo,
Wow. Something very happy, a win-win outcome is on the way. So பழைய பர்சன்ஸையோ இல்லை ஒரு சோல்மேட் கனெக்ஷனை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான பழைய மெமரிஸை வந்து நினச்சி பார்க்குறதுக்கோட பழைய ரொம்ப வந்துட்டு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லாமல் ரொம்ப தெரிஞ்சவங்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. மேபி த்ரூ சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் கூட வந்து நிறையா இருக்குது. அப்புறம் வந்து வித் ஃபேமிலி, when it comes to family கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு நல்ல கார்டாக வந்து தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ என்ன சொல்ல வருதுன்றதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். why the 6 of cups is here, why the 6 of cups is here. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ், சம்திங் ரிலேட்டட் டு லவ், இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய சோல்மேட்டை வந்து இல்லையோ சோல் கனெக்ஷனையோ ஒரு டிவைன் கனெக்ஷனோ ஒரு நல்ல பர்சனையோ ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், வெல்விஷராக கூட இருக்கலாம். ஸோ எமோஷன் இன்வால்வ்டான ஒரு பர்சனை வந்து கூட நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, why the page of swords is here, why the page of swords is here. Something some people can expect pregnancy. Good news. ஓகே, ஃபேமிலி கெட் டுகெதர், நிறைய அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப், கொலாபரேஷன் இன் பிஸ்னஸ், அதுக்கான சான்சஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. நிறைய வந்து ஃபங்க்ஷன் அட்டென்ஸ் பண்ணலாம், அதுவும் அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அதர் தென் தட் ரொம்ப நாளாக வந்து மீட் பண்ணாத ஒரு பர்சனை மீட் பண்ணி யூ கேன் ஷேர் யுவர் ஹாப்பினஸ் வித் த பீப்புள், அதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து இருக்குது. கொலாபரேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாபரேஷன் நல்லபடியாக வந்து இருக்குமா அப்படிங்கிறதே கண்டிப்பாக இருக்குமா. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். ஸோ சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்திங் நியூ அண்ட் சம்திங் ஹாப்பி இஸ் ஆன் த வே அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். யா, டெஃபினெட்லி. ஸோ இதுதான் உங்களுக்கானது வந்து லியோ. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்ராக்கு வந்து பண்ணிடலாம். நம்ம லிப்ராக்கு வந்துட்டு 28. ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் ஆல்சோ உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஓகே, what message you want to give, what do they need to know right now for Libra? What do they need to know for Libra? What do they need to know right now? What do they need to know right now for Libra? What do they need to know for Libra? Libra, what do they need to know right now for Libra? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பாட்டம் கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து போயிட்டே வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டைம் டு இது வந்து சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா ரெஸ்ட் எடுங்க, உங்களை ஹீல் பண்ணுங்கள். நிறைய பாரத்தை வந்து உங்கள் மேலே வந்து தூக்கி வந்து தயவு செஞ்சு வந்து போட்டுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணால் மட்டுமே அடுத்த பேட்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடியாக முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ நிறைய ப்ரெஷர் தூக்கி உங்கள் மேலே போட்டுக்காதீங்க, நிறைய பேர்டனை தூக்கி உங்கள் மேலே வந்து போட்டுக்காதீங்க. அதுதான் வந்து சொல்கிற இந்த விஷயம். ஒரு நிமிஷம். மேபி பீஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். பீஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். Why the Temperance is here? Why the Temperance is here? Maybe again and again you see
ஐம் கெட்டிங் அ 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நிறையா வந்து பிரச்சனை, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்கு யாரோ வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். மேபி அவங்கனால வந்து நிறைய மன உளைச்சலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆளாகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தருணம் அப்படின்றதான் வந்து சொல்லுது. ஸோ பயமோ அதெல்லாம் வந்து எதுவும் படாதீங்க அப்படின்னு தான் வந்து மேஜராக நமக்கு இங்கே வந்து கார்ட் சஜஸ்ட் பண்ணுது. சம்திங் லைக் யாராவது வந்துட்டு லைக் உங்களோட காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு லைக் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அது உங்களை வந்து ரொம்ப பாதிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சமயம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப 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 உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும், உங்களை மேலே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து சொல்லுது. எஸ், ஏன்னா அது வந்து அதை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கஷ்டப்படுறீங்க. ஸோ ப்ளீஸ் 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 ரொம்ப ஜக்லிங்லாம் வந்து ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, காமாக இருங்க, சரிங்களா? நமக்கு ஏஞ்சல் கார்டு என்ன சஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லிப்ரா? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லிப்ரா? வாட் டு தே நீட் டு நோ ரைட் நவ்? வாட் டு தே நீட் டு நோ ரைட் நவ்? ப்ளீஸ் ரெஸ்ட் யுவர் செல்ஃப். So the end of tough cycle approaches. ஸோ நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டஃப் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வந்து அதோட எண்டுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கான சொன்ன ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க, நிறைய வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லைன்னா வந்து நீங்களே ரொம்ப கஷ்டம் தான் வந்து பட்டுக்கிட்டே வந்து இருக்கீங்க. பட் இது சஜஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சைக்கிள் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கார்டு வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ பி ஹாப்பி அபவுட் இட் லிப்ரா. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸ்கார்பியோ பார்த்துடலாம். ஓகே, Scorpio, what is the message you want to give for Scorpio? What is the message you want to give for Scorpio? What do they need to know right now? What do they need to know right now? What do they need to know right now? ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து லைக் இன்னும் தப்பாக இருக்குது, ட்ரூத்ஃபுல் இல்லாமல், ஒரு விஷயம் பெட்ரையல் இல்லாமல் வந்து இருக்குது. ஸ்கார்பியோ, சம் ஹைட் அண்ட் சீக் இஸ் ஹேப்பனிங். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஐ திங்க் நீங்கள் சம் கமிட்மெண்ட்ஸில் இருந்தோ நீங்கள் வந்து லைக் உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய ஸ்டெபிலிட்டியில் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்லேருந்து ரன்னவே ஆகுறீங்களோன்னு தோணுது. அதை விட்டு விலகி போகிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். Why the Seven of Swords is here? Why the Seven of Swords is here? கண்டிப்பாக வந்துட்டு லைக் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்துட்டு லைக் விஷயத்தை விட்டு விலகி, அதாவது அதை வந்து நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்காம, இல்லை நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, கமிட்மெண்ட் இஷ்யூஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தவிர்த்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குது, டுவர்ட்ஸ் எதையோ நோக்கி வந்து போகிறீங்க. ஐ ஃபீல் லைக் உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய வேலையை தவிர்த்துட்டு நீங்கள் வேற எதையோ நோக்கி போகிறீங்களோன்னு வந்து தோணுது. இது வந்து ஜென்ரல் தான், எல்லாத்துக்கும் வந்து பொருந்துமான்னு வந்து தெரியல. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யா, சி யூ ஹாவ் எவ்ரி திங் லைக் உங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, போத் உங்களுடைய ஒர்க்கில் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் சம்வேர் யூ ஆர் ரன்னிங்
இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை வந்து இருக்குது. பட் இதை தவிர்த்துட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மேபி உங்களுடைய எனர்ஜி வேறு எங்கேயோ வந்து இருக்கோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோணுது. சாரி, நான் வந்து திருப்பி ஏன்னா தலையை இது பண்ணேன்னா என்னோடய ஹேர் ஃபால் கடந்த 6 மாதத்தில் ரொம்ப கொட்டிடுச்சு. அதனால சொட்டையிட்ட ஏதாவது இருந்தால் அதை வந்து மறைச்சிட்ருக்கேன். எனக்கு என்ன ரீசன்னே தெரியல. இன்றைக்கி கூட இவ்வளோ முடி வந்தது, ரொம்ப கொட்டிடுச்சு. ஐ டோன்ட் நோ ஒரு ரீசன் ஒய். ரொம்ப 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 கொட்டிடுச்சு. நானும் அலோபதி போய் என்னென்னமோ பண்ணேன், மினாக்சிடல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அதுவே ரொம்ப அலர்ஜி ஆகி மூஞ்சியெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கோத்ரூ பண்ணிட்டேன். அதனால் ஒரு 4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுவே நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஏன்னா என்னன்னே அது தெரியல. மெடிக்கல் பார்த்தது எதுவும் சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் விட்டுட்டேன். என்ன ஆகணுமோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் நிறைய கொட்டிடுச்சு. அது எதுக்குன்னே தெரியல. அது நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்ட்ராக்ஷன். ஸோ யூ ஹேவ் எவ்ரி திங் பட் யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் யுவர் கமிட்மெண்ட்ஸ். அது மட்டும் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. மேபி உங்களுடைய லவ்வா, மேபி இன்னொரு விஷயமா, மேபி லைக் இன்னும் பழசை வேறு எதாவது நினச்சி வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சந்தோஷத்தை வந்து நீங்கள் இழக்கிறீங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் எவ்ரி திங். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நல்ல ஒரு மணி ரிலேட்டட் எல்லாமே, ஹாப்பினஸ் எல்லாமே, ஃபேம் ரெகக்னைசேஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து போகாதீங்க. அது வேணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் எந்த ஷார்ட்கட்ஸும் வந்து எடுத்துடாதீங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பாசிட்டிவிட்டி வந்து இருக்குது. நாங்கள் அதை விட்டுட்டு வந்து நெகட்டிவிட்டியை நோக்கி ஓட வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபுல் மூன் இன் ஸ்கார்பியோ. இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி வித் இன் யூ ரைட் நோ. பிகாஸ் அது மற்றவங்களால வந்து இருக்கலாம், நீங்களே உங்களுக்காக வந்து க்ரியேட் பண்ணதாக கூட வந்து இருக்கலாம். அதை வந்து விட்டுட்டு நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தயவு செஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களை முன்னாடி நிறைய பாசிட்டிவிட்டி வந்து இருக்குது. டோன்ட் கோ பேக்வேர்ட்ஸ் பிகாஸ் யூ ஹாவ் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை நோக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஓடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம், வெற்றி தரக்கூடிய விஷயம், ரெகக்னைசேஷன், ஃபேமு, நல்ல ஒரு பேர், இதெல்லாம் வந்து முன்னாடி காத்துட்ருக்கு. ஆனால் சம்வேர் யூனோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. எதுக்குன்னு வந்து தெரியல. ஓகே, நம்ம அடுத்து சாஜிட்டேரியஸ்க்கு பண்ணலாம். Sagittarius, what is the message you want to give for Sagittarius? What do they need to know right now? What do they need to know right now? What do they need to know right now? Sagittarius, what do they need to know right now? Okay. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரஸ், க்ரோத், நர்ச்சரிங் அந்த இதெல்லாம் வந்து காட்டுது. சம்திங் ஓகே, நான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏஸ் ஆஃப் கப்ஸ், யூனோ ஏதோ ஒரு நல்ல ஆஃபர் உங்களை நோக்கி வந்து வருது, ஓகேங்களா? பட் அதை தவிர்த்து அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதில் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டேங்கிறீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க. I think there is a lot of going on between you. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இது எல்லாருக்குமே பொருந்தாது. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அதாவது 3வது பார்ட்டி இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வந்து இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நீங்கள் டீல் பண்ணுறீங்களா இல்லை உங்களை வச்சு யாராவது டீல் பண்ணுறாங்களா எனக்கு வந்து அது வந்து தெரியல. பட் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய ஹைட் அண்ட் சீக் வந்து நடந்துகிட்ருக்கு.
உங்களுக்கு நடக்குதா இல்லை வந்து நீங்கள் யாருக்காவது நடத்துகிறீங்களான்றது தான் எனக்கு தெரில. கண்டிப்பாக சம்திங் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது. அடித்து நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துடுங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு வந்து பிரச்சனையில் முடியும். அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய கர்மாவில் வந்து ஆக்ட் ஆகும். பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து காத்துட்ருக்கு. பட் உங்களுடைய எண்ணங்களோ இல்லை உங்களுக்கா இல்லை வந்து உங்களை சேர்ந்தவங்களான்னு எனக்கு கரெக்டாக அது வந்து தெரில. பட் நிறையா வந்து பெட்ரையல், நிறைய டிசப்ஷன் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்குது. யூஆர் பிரேக்கிங். ஸோ ஆல்ரெடி ஸோ ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 பேருமே வந்து கஷ்டப்படுறீங்க இந்த விஷயத்தில். வாட் Sagittarius need to know right now? You're not being truthful. அதுதான் ஏமாத்துறதுன்றதை விட லைக் தெரியாமல் லைக் நோ யூ ஆர் த பீப்புள் பிலாங்ஸ் டு யூ. உங்களை சார்ந்தவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஸோ இது என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா லைக் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கார்டு சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா டைம் ஃபார் ஹீலிங் அப்படின்றதான் வந்து கார்டு வந்து அட் லாஸ்ட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. மேபி உங்கள் சார்ந்தவங்க கூட உங்களை வந்து கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமாக கூட வந்திருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது வந்து உங்களுக்கானது இல்லைன்னா நீங்கள் வந்து ஹீல் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அதை வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, தப்பு பண்ணுறது பரவாயில்ல, திருப்பி அதே தப்பு பண்ணாதீங்க, ஹீல் பண்ண வந்து கற்றுக்குவோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நம்ம கேப்ரிகானுக்கு பண்ணிடலாம். So what do they need to know right now? What do they need to know right now? What do they need to know right now? Capricorn. What do they need to know right now for Capricorn? What do they need to know right now for Capricorn? What do they need to know right now for Capricorn? வாவ், ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் அ மணி ஆர் இஃப் இட் இஸ் அ ஜாபில் ஒரு ப்ரமோஷன், வாட் எவர் இட் இஸ். ஸோ வாட் எவர் யூஆர் எக்ஸ்பெக்டிங் அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லேயோ ஜாப்லேயோ மணி ரிலேட்டடாகவோ லைக் பிஸ்னஸ்லேயோ இல்லை வாட் எவர் இது ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இட்ஸ் ஆன் த வே. கண்டிப்பாக அதுக்கான ஃபேம், அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நமக்கு இங்கே கார்டு வந்து சொல்லுது. இருந்தாலும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மேபி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இருக்கலாம், ஸ்லோவாக வந்து இருக்கலாம். பட் இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக அதுக்கான ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க. லைக் இன்னும் நான் நினச்சேன் இவ்வளோ நான் பண்ணுறேன், ரெகுலராக நான் வந்து பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பர்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்கேன், பட் அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக வந்து இருக்கலாம். பட் சில பேருக்கு அந்த இருக்கும். 2 ஸ்டோரி இருக்குது இதில், சரியா? இன்னொரு ஸ்டோரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பெரிய லெசனாக வந்து இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை வேறு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இதை வந்து விட்டு விலகி வந்திருப்பாங்க. ஜாபாக இருக்கலாம், விட்டு விலகி வந்திருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்பாங்க. அதுலேருந்து வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தடவை வந்து பார்த்துட்டிங்க, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார் த பீப்புள் ஹூ பிலாங்ஸ் டு கேப்ரிகான் தானே பண்ணுறோம். ஆமாம். ஸோ
சில விஷயங்கள்லேருந்து விட்டு விலகி வந்திருப்பீங்க, இல்லைன்னா விலகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஃபேம் அண்ட் ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருந்தாலும் ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தோணுது. மேபி பர்சனல் லைஃப்பில் நம்ம என்னன்றது வந்து கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். ஐ ஃபீல் லைக் எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இங்கே வந்து கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு சேஞ்ச் வந்து வரப்போகுது, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து கார்ட்ஸ் வந்து சொல்லுது. ஃபேம் ரெகக்னைசேஷன், சில விஷயங்களை வந்து நீங்கள் உணர்ந்திருக்கலாம், சில விஷயங்கள் வந்து அதை வேல்யூ பண்ணியிருக்கலாம், ரியலைஸ் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்டமான விஷயம். ஒரு ஜாபோ ஒரு மணியோ அதெல்லாம் வந்து விடுங்களேன். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்வமாக நீங்கள் வந்து புரிஞ்சு அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஹீல் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கலாம். எஸ், சில விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஸ்லோவாக வந்து இருந்தாலும் அது என்ன அப்படின்றத ஆழ் மனதாக போய் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுலேருந்து வந்து ஹீல் பண்ண வந்து கற்றுட்ருக்கீங்க. அதில் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நிறைய ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு கார்டு ஃபார் கேப்ரிகான். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அக்வாரியஸ்க்கு போயிடலாம். ஸோ அக்வாரியஸ், what's a message you want to give for Aquarius? What is a message you want to give for Aquarius? படித்தா கார்ட்ஸ் ரீட் பண்ணாலே தூக்கம் வருது, மக்கும் படிப்புக்கு ஆகாது. நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டுருக்கு, நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. நீங்கள் சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுது. எஸ், ஃபார் ஷியோர் ஒன்று வந்து முடிவுக்கு வரப்போகுது. இல்லைன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரீபர்த் வந்து எடுக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு முடிவை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. எண்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சடனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். அதனால் வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை வந்து யாராவதுக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தியிருக்கும். இது நிறைய பேர் இன்வால்வ் ஆன விஷயமாக கூட வந்து இருக்கலாம். மேபி வந்து லவ் ரிலேட்டடாக வந்து இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எஸ், கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் ரிலேட்டட் டு லவ் ஆர் சம்திங், ஐ திங்க் இட்ஸ் கம்மிங் டு அன் எண்ட். எஸ், சர்டன்லி சம்திங் லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சம்வேர் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு க்ரஷ்ஷு அந்த மாதிரி லைக் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் கம்மிங் டு ஒன் எண்ட். ரீசெண்டாக ரொம்ப சண்டை வந்திருக்கும். ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கலாம், அந்த ட்ரீம்ஸை வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து வைங்க அப்படின்னு வந்து கார்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது. மேபி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
ட்ரீம்ஸில் வந்து ஃபெய்த் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய ட்ரீம் எது அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் வந்து தெரியும். மேபி இந்த சுச்சுவேஷன் வந்து டெம்பரவரியாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம பர்சனலாக வந்து தனித்தனியாக வந்து பார்த்தா தான் இது வந்து ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது வந்து தெரியும். பட் ஜென்ரலாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய நம்பிக்கை வச்சு அதை பர்சியூ பண்ணிட்டு போங்க, அதை நோக்கி போங்க அப்படின்னு தான் வந்து கார்டு வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் வந்துட்டு எமோஷ்னலி இன்வால்வ்டான ஒரு விஷயம், லைக் யூனோ ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து உங்களை மேபி அது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விஷயமா கூட வந்து இருக்கலாம். எமோஷ்னலி இன்வால்வ்டான ஒரு விஷயம், எமோஷ்னலி. ஓகே, பைசஸ்க்கு பார்க்கலாம். So Pisces, what is the message? What is the message? What do they need to know right now, Pisces? What do they need to know right now? What do they need to know right now for Pisces? Commitments, marriage, yes, it is on the way for you. Commitments, marriage, proposal, yes, it's on the way for you. But நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களே, ஏன் பயப்படுறீங்க? இட்ஸ் ஆன் த வே ஃபார் யூ. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து கொடுக்கலாம். பட் ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, என்ன ஒரு ஃபியர் இருக்கீங்க. ஸோ அது வந்து நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்து இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தான் நான் வந்து சொல்கிறேன். பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது, பார்ப்போம். ஓகே, இது வேறு ஸ்டோரி. என்னன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம். என்னென்னா, லைக் சம்வேர் யூ ஹவ் ப்ரோக்கன். ஒரு கமிட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரோக் ஆகிருப்பீங்க, அதை விட்டு விலகி வந்திருப்பீங்க. ஸோ அதை தாண்டி ஒரு பர்சனோ இல்லை வீட்லேயோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரொபோசல்ஸ் வந்ததுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பழசே நினச்சி வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காமல், ஐ திங்க் யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் நீங்கள் இன்னும் பழசுலேயே வந்து இருக்கீங்களோ, அதை பற்றியே நினச்சிட்டே வந்து இருக்கீங்களோ, யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த ப்ரொபோசல்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஹீல் பண்ணணும், இன்னும் வந்து நான் ரெடி ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. மேபி ஃபார் சம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களே போய் சில பேரை போய் அப்ரோச் பண்ணலாம். பட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் கூட வந்து இருக்கலாம். அதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. உங்களை தேடி ப்ரொபோசல்ஸும் வரலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது போய் கொடுக்கலாம், அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஹெசிடேட் ஆகலாம், தயங்கலாம். அதுதான் அதுக்கான ஒரு விஷயம் தான் இங்கே வந்து தெரியுது. ஓகே, அட்வைஸ் வேர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். A new romantic cycle begins. ஸோ புது விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பழசெல்லாம் வந்துச்சு நினச்சி இதை செஞ்சு தூக்கி தூர போட்டுட்டு புதுவான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. தூக்கம் அப்படியே சொக்குது எனக்கு. இட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். தேங்க்யூ ஸோ 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 மச். பை. குட் நைட்.